தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஏ எக்ஸாம் முடிஞ்சுங்க. டிசம்பர் 21 நடந்த எஸ்ஏ எக்ஸாம் முடிஞ்சு. இந்த எஸ்ஏ எக்ஸாம்க்கான ஆன்சர் கீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. பக்காவான 100% அக்யூரேட்டான ஆன்சர் கீஸ், அதாவது 140 கேள்விக்கும் ஜிஎஸ் சைக்காலஜி சேர்ந்த 140 கேள்விக்கும் அக்யூரேட்டான ஆன்சர் கீஸை நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அப்படியே பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோம். நீங்க ஆன்சர் கீஸை செக் பண்ணி உங்க மார்க் என்னன்னு சொல்லி தாராளமா செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ரெண்டாவது, இந்த நடந்து முடிஞ்ச எஸ்ஏ எக்ஸாம் ஈஸியா கஷ்டமா சார், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸிங்கிறாங்க, சில பேர் மீடியம்ங்கிறாங்க, சில பேர் டிஃபிகல்ட்டுங்கிறாங்க. என்னடா சார் எப்படிதான் அந்த கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்க. இது ஈஸியா கஷ்டமாங்கிறதெல்லாம் தாண்டி வச்சு செஞ்சிருக்காங்க மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இந்த எஸ்ஏ எக்ஸாம் என்ன வச்சு செஞ்சிருக்காங்க, முடிச்சு விட்டீங்க போங்க, அது மாதிரி வந்து முடிச்சு விட்டாங்கிறத மட்டும் நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும். அதுல என்ன கட் ஆஃப், அதுல எத்தனை கேள்விகள் சரியா போட்டிருக்கணும், அதுல எப்படிப்பட்ட கேள்விகள், இந்த கேள்விகள் அதுல கிரேஸ் மார்க் ஏதாவது கேள்விகளுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வரிசையா சொல்றேன், கரெக்டா கவனிங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த எஸ்ஐ நடந்து முடிஞ்ச இந்த எஸ்ஐ எக்ஸாம்க்கான இந்த கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஸ்பிளிட் சார்ட்டை பார்க்கணும். அதாவது எந்தெந்த யூனிட்ல இருந்து என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ரைட்டா? அதாவது இதுக்கு முன்னாடி நான் எஸ்ஏ எக்ஸாம், அதுக்கு முன்னாடி அந்த எஸ்ஏ எக்ஸாம் வரிசையா பார்த்துருப்போம். அதுல இந்த வாட்டி 2025 எஸ்ஏ எக்ஸாம்ல என்னென்ன டாபிக் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிறத நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. நம்ம எடுத்து அந்த ரிசர்ச் பண்ணல ஒரு தெளிவு கிடைக்குது. அது வந்து ஜிஎஸ்க்கும் சைக்காலஜிக்கும். ரைட்டா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த இறங்கு வரிசையில நான் போட்டிருக்கேன், டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்கல்ல, அதுல போட்டிருக்கேன். அதுல வந்து சயின்ஸ் வந்து 31 கேள்வி கேட்டிருக்காங்க. 80 கேள்வியில சுமார் 30ல இருந்து 31 கேள்வி, கரெக்டா 31 கேள்வி, தோராயமா 30 கேள்வி வந்து சயின்ஸ் தாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ரைட்டா? இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஷாக்கு தான். அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, இந்த லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்எம் ஹிஸ்டரி இருக்கவே இருக்காது. எங்கயா ஹிஸ்டரியை காணோம், எங்கயா ஐஎன்எம் காணோங்கிற மாதிரி வரலாறு வந்து தூக்கிடாங்க. வரலாறே இல்ல, ஒரு கேள்வி கூட வரலாறு ஐஎன்எம் சம்பந்தப்பட்ட கேள்வியே இல்ல. ரைட்டா? முழுக்க சயின்ஸ் ஜியோகிராஃபி தான் அதிகமான கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்க, சயின்ஸ்ல இருந்து 31 கேள்வி, ஜியோகிராஃபில இருந்து 15 கேள்வி. அது வேர்ல்டு ஜியோகிராஃபி, இந்தியா ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டு, பிசிக்கல் ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டு இந்த ஜியோகிராஃபில இருந்து 15 கேள்வி கேட்டிருக்காங்க. இதை ரெண்டு மட்டும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 46 கேள்வி வரும். அதாவது 80ல 46 கேள்வி வந்து சயின்ஸ் ஜியோகிராஃபி மட்டும் கேட்டிருக்காங்க. அப்புறம் பாலிட்டி, அது வழக்கம் போல 11 கேள்வி. தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு சார்ந்த நடப்பு நிகழ்வுகள், தமிழ்நாடு சார்ந்த நிர்வாகம், தமிழ்நாடு சார்ந்த வரலாறு, தமிழ்நாடு சார்ந்த புவியியல், இதெல்லாம் சேர்த்து ஒரு 7 கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட்டா? சோ இது ஒரு 7 கேள்வி. இவிஎஸ்ல இருந்து ஒரு 6 கேள்வி, எக்கனாமிக்ஸ்ல இருந்து 5 கேள்வி, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 5 கேள்வி. கரண்ட் அஃபேர்ஸ்னா கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லலாம், உள்ள ஸ்டாட்டிக் ஜிகேவும் சொல்லலாம். ரைட்டா? 5 கேள்வி. இதான் வந்து அந்த ஸ்பிளிட் சார்ட், அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்பிளிட் சார்ட்டுங்க. இதுல இருந்து ஒன்னு தெளிவா தெரியுது, ஐஎன்எம் ஹிஸ்டரியில இருந்து கேள்வியே கேட்கல. ரைட்டா? பாரம்பரியமா கேட்கக்கூடிய அந்த சிந்து சமவெளியோ, குப்தர்களோ, மராத்தாஸோ, முகலாயர்களோ, சுல்தானோ, ஏன்னா விஜயநகர் பாமினியோ, தென்னிந்திய வரலாறோ, சோழர்களோ, சேரர்களோ, பாண்டியர்களோ எதுவுமே கேட்கல. ரைட்டா? ஆனா இந்திய தேசிய இயக்கம்ல பாரம்பரியமா கேட்பாங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ், மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், காங்கிரஸ், காந்தியன் காலகட்டம், அப்புறம் இந்தியாவின் மறுமலர்ச்சி, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல என்ன யார் யாரெல்லாம் உள்ள வந்தாங்க, அதுலும் கேட்கல. ரைட்டா? முழுக்க நீங்க திருப்பி பார்க்க எங்க பார்த்தாலும் சயின்ஸா தெரியும், எங்க பார்த்தாலும் சயின்ஸா தெரியும். ரைட்டா? sp3 ஹைபிரிடைசேஷன், sp2 ஹைபிரிடைசேஷன், புரோட்டான், எலக்ட்ரான், அமிலங்கள், காரங்கள் சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் சயின்ஸா தெரியும். டை எலக்ட்ரிக், ஏன்னா எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் சயின்ஸா தெரியும். சயின்ஸ்ல இருந்து 31 கேள்வி. இது வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ரைட்டா? ஐஎன்எம் கேள்வி வராம சயின்ஸ்ல வந்து தூக்குனதுக்கு. அதுமாதிரி சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்ல இருந்து 33 கேள்வி, சுமார் 30 கேள்வி ரீசனிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆப்டிடியூட் வந்து ஒரு 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் வந்து 10 கேள்விகள், ஜென்ரலா ஒரு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஜிகே மாதிரி ஒரு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல நமக்கு முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ். ரைட்டா? தமிழ் கேள்விகளை இடம்பெறவில்லை. சோ சைக்காலஜில தமிழ் இடம்பெறவில்லை. ஜிஎஸ்ல ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம், வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இடம்பெறவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பரை இந்த வருஷம் தேர்வுங்கிற பேர்ல வச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால இதெல்லாம் பாரம்பரியமா இருக்கக்கூடியது ஒரு எக்ஸாம்னா பாரம்பரியமா கேட்டுட்டு இருந்தாங்க. தமிழ் 10 கேள்வி, இங்கிட்டு ஜிஎஸ், இது ஐஎன்எம் ஹிஸ்டரி ஒரு 7 கேள்வி, 8 கேள்வி, 10 கேள்வி கேட்டு இருந்தாங்க. இப்போ அது கேட்கறதில்லை. ரைட்டா? ஸோ இதான் வந்து இந்த ஸ்பிளிட் சார்ட், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்விகளும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இது வந்து ஒரு மாடரேட் லெவல், அதாவது ஒரு மாடரேட்னு சொல்லலாம். லைட்டா சயின்ஸ் கேள்வியெல்லாம் கொஞ்சம் மாடரேட் டு டிஃபிகல்ட்னே சொல்லலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது சொல்றேன். ரைட்டா? இந்த எக்ஸாம் வந்து ஒரு மாடரேட் லெவல்னு வச்சுக்கலாம். எஸ்பெஷலி சயின்ஸ் கேள்விகள் மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மாடரேட் டு டிஃபிகல்ட்னு சொல்லலாம்.
மீதி கேள்விகள் பாலிட்டிலாம் கொஞ்சம் ஈஸியா தான் கேட்டிருக்காங்க, அதுல எந்த மாற்ற கருத்து இல்ல. ஜியோகிராஃபிலும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியா கேட்டிருக்காங்க. அந்த ப்ளூ லைன் ஒரு கேள்வி, இது மாதிரி சில ஒரு 2-3 கேள்வி தான் வித்தியாசமா இருந்துச்சு தவிர ஜியோகிராஃபி ஓரளவுக்கு ஈஸியா நம்ம அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ்நாடு கொஞ்சம் ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. இந்த தமிழ்நாடு குறிப்பா தமிழ்நாடு ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் ஈஸியா நம்ம அடிச்சிடலாம், ரைட்டா? அந்த மாதிரி கேள்விகள் தான். EVS ஓகே, ஒரு ஈஸி டு மாடரேட் லெவலு. எக்கனாமிக்ஸும் ஒரு ஈஸி டு மாடரேட் லெவலு. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மேத்ஸ் ஃபாரிங்லாம் ஈஸியாக அடிக்க முடியும். சயின்ஸு கொஞ்சம் நெடுலாம் இருந்துச்சு. அதுமாதிரி சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த சிலாஜிசம் கொஸ்டின் மட்டுமே வச்சு செஞ்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் சிலாஜிசமா இருக்கு, எங்க பார்த்தாலும் ஆல் கார்ட்ஸ் ஆஃப் புக்ஸ், ஆல் பாய்ஸ் கேர்ள்ஸ், ஆல் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் சிலாஜிசம் கேள்விகளாவே இருக்கு, ரைட்டா? அந்த அளவுக்கு ரீசனிங்ல இந்த சிலாஜிசம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த எக்ஸாம்ல, ரைட்டா? அதுமே ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் நார்மலா ஈஸியா அடிக்கக்கூடிய கேள்விகளா தான் இருக்கு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 10 கேள்வி, அதுவும் ஓரளவுக்கு அடிச்சிடலாம். ஜென்ரல் 2 கேள்வி, இதுலயும் கொஞ்சம் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த டிஃபரெண்டான கேள்விகளா சில கேள்விகள் இருக்கு ரீசனிங்ல பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் ஓவரால் ஓவர்வியூ மாதிரிங்க, இதான் ஸ்பிளிட் சார்ட், ரைட்டா? ஸோ ஓவராலா மீடியம் லெவலு கேள்விகள்லாம் வழக்கமா ட்ரெடிஷனலா கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் பாதி இடம்பெறவில்லை இந்த எஸ்ஏ எக்ஸாம்ல, ரைட்டா? ஸோ அதுவும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, இது ஈஸின்னு எங்க பார்த்தாலும் சில பேர் வந்து ஈஸி அப்பெல்லாம் இல்லை, இது உண்மையிலே ஈஸி இல்லை, மாட்ரேட் கூட இல்லை, மாட்ரேட் டு டிஃபிகல்ட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின்ஸு ட்ரெடிஷனலாக கேட்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் இல்லை, அதனால சொல்கிறேன், ரைட்டா? மற்றபடி முழுக்க கஷ்டம் சொல்லிட முடியாது. ஒரு கேள்வி ஈஸியாக அப்படின்னு அடுத்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அடுத்த கேள்வி மீடியம் லெவலில் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு 2 கேள்வி இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒரு 2 கேள்விக்கு கிரேஸ் மார்க் டக்குன்னு கொடுத்தானோ, TNUSRB டக்குன்னு கொடுத்தானோ. அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா மேகாலயா கேள்வி. இந்த மேகாலயா சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி இருக்குது. எந்த இந்தியாவிலே எந்த மாநிலம் வந்து ரயில்வே நெட்வொர்க் இல்லாத மாநிலம் சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது ஏதோ ப்ரீவியஸ் பழைய புக்கில் இருந்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பழைய எடிஷன் புக்கில் இருந்து. அது தப்பு, ரைட்டா? இன்னைக்கு டேட்டில் வந்து மேகாலயாவில் இந்தியாவில் ரயில்வே லைன் இல்லாத மாநிலம் எதுவுமே இல்லை. எல்லா மாநிலத்திலும் ரயில்வே லைன் இருக்குது, ரயில்வே நெட்வொர்க் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனே இருக்குது. இது மேகாலயாவில் மெண்டிபதான் சொல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு நான் ஃபோட்டோவே கொடுத்துட்றேன், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வேணா நிப்பாட்டுறேன். ப்ளஸ் இது நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தாலே கிடைக்கும், ரைட்டா? இது வந்து மேகாலயாவில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன். ஸோ மேகாலயாவில் ரயில்வே நெட்வொர்க் வந்து போட்டாச்சு 2017, 18 இந்த ரேஞ்ச் 19 இந்த ரேஞ்சில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ மேகாலயாவில் ரயில்வே நெட்வொர்க் இருக்குது. ஆனால் கீழ்கண்ட மாநிலத்தில் எது ரயில்வே லைன் இல்லாத மாநிலம்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது 4 கொடுத்துருந்தாங்க. 4ல் மேகாலயா தான் அவங்க ஆன்சருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்காங்க. மீதி 3 இருக்குது, ஆனால் மேகாலயிலும் இருக்குது. ஆனால் அந்த கேள்விக்கு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீஸில் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா ராங் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருப்போம், ரைட்டா? ஏன்னா அது கிரேஸ் மார்க் கொடுத்தானோ. அதுவே அடுத்த இன்னொரு கேள்வி, தவறான கேள்வி என்ன அப்படின்னா இந்த கேள்வியை பாருங்க. விச் கமிட்டி ஆர் பார்லிமெண்டரி பெர்மனன்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நாடாளுமன்ற குழுக்களில் நிரந்தரமான குழு எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த கேள்வி. இந்த கேள்வியில் என்ன தப்பு அப்படின்னா பார்லிமெண்டரி பெர்மனன்ட் கமிட்டி, அதாவது இந்த அடாக் கமிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லிட்டு 2 கமிட்டி இருக்கு பார்லிமெண்ட்ல. பார்லிமெண்ட் விஷயங்கள்லாம் சரி பார்க்கக்கூடிய கமிட்டிஸ், ரைட்டா? மெயின்டைன் பண்ணக்கூடிய கமிட்டிஸ். இல்லை அந்த அடாக் கமிட்டி வந்து டெம்பரரி கமிட்டி, தற்காலிக கமிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்பப்போ போடுவாங்க, தூக்குவாங்க, நியமிப்பாங்க, வெளியேறிடுவாங்க. இந்த ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, இதான் பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய கமிட்டிஸ். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே பெர்மனெண்ட் கமிட்டிஸ்ன்னு சொல்லலாம். எஸ்டிமேட்ஸ் கமிட்டி, ரைட்டா? அதாவது இந்த மதிப்பீட்டு குழுவாக இருக்கட்டும், நிதி குழுவாக இருக்கட்டும், பொது கணக்கு குழுவாக இருக்கட்டும், பொதுத்துறை நிறுவனங்கள் குழுவாக இருக்கட்டும், இதில் எல்லாமே ஸ்டாண்டிங் கமிட்டி, எல்லாமே பெர்மனன்ட் கமிட்டினே சொல்லலாம். எல்லாமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரில் ஆப்ஷன்ஸ் வந்து எல்லா ஆப்ஷனும் கரெக்ட், ஆல் ஆப்ஷன்ஸாக கரெக்ட்னு வருது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்தானோ. இந்த 2 தவிர ஆப்ஷன் எலிமினேஷனில் சில கொஸ்டினை தூக்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த கொஸ்டின் பாருங்க. இன் விச் ஸ்டேட் ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட், ராஜீவ் காந்தி இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் எங்கே அமைந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நானே ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதிலே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து ஆப்ஷனில் தமிழ்நாடு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு ஆன்சரை டிக் பண்ணிடுங்க, பல்வேறு நாடுகளில் இந்தியா ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா இந்தியா நாடை டிக் பண்ணிங்கன்னு சொல்லியிருப்பேன். குரூப்ல டூப் இனப்பற்றுன்னு சொல்லியிருப்பேன், ரைட்டா? நான் கடைசியாக ஒரு வீடியோ போடுறப்ப சொல்லி அதை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இதுக்கு ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி விச் ஒன் ஆஃப் த மார்க்ஸ் ஒர்க் இஸ் கால்ட் பைபிள் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ், உழைக்கும் வர்க்கத்தின், இது தெரியலனா கூட உழைக்கும் வர்க்கம்னாலே கால் மார்க்ஸ் தான், ரைட்டா? உழைக்கும் வர்க்கம்னாலே கால் மார்க்ஸ் தான். கால் மார்க்ஸோட இதுதான் வந்து உழைக்கும் வர்க்கத்தோட ஒரு மிகப்பெரிய பைபிள்னே சொல்லியிருக்கலாம், ரைட்டா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டேஷ் கேபிட்டல் இஸ் த ஆன்சர். அதனால தெரியலனா கூட நம்ம அடிச்சிடலாம் டேஷ் கேபிட்டல்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் டக்குன்னு தூக்கிடலாம். சயின்ஸில் ஓரளவுக்கு கஷ்டம் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட், நீங்கள் படிச்சிருக்கணும். ஏன்னா சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துருக்கு, அதை போட தெரியணும். மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன். ஃபைண்ட் அவுட் த ராங் பேர்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஜெய்சால்மர், பால்சால்மர், ராஜஸ்தான். நானே சொல்லியிருப்பேன் ஜெய்சால்மர் ஸ்ட்ராட்டஜிக்கல, ஜெய்சால்மர், பால்சால்மர், ராஜஸ்தான் சொல்லிட்டு 30 தமிழ்நாடு கரெக்ட். இப்போ இந்த 2குள்ள தான் போட்டி. பிரம்மன் வேல், என்ன வேலா,
குஜராத்தில் வேல்னு முடியுமா? ஏதாவது பேரு பிரம்மன் வேல்னு அப்படி எப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆப்ஷன் சி ராங், தவறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், சிஆர்டி இன் ஏஜென்சி, இது என்ன ஏஜென்சி சொல்லி கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிதி, அப்புறம் வந்து பேரிட மேலாண்மை, அப்புறம் வந்து வானிலை, அப்புறம் சைபர்னு சொல்லிட்டு. சிம்பிளா யோசிங்க, சிஆர்டியில் சீனா என்னவா இருக்கும்? சைபரா இருக்கும், இல்லைன்னா கம்ப்யூட்டரா இருக்கும். ஆக்சுவலா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி அப்படிதான் வரும், அது ஒரு ஃபுல் ஃபார்ம், ரைட்டா? ஸோ சீனா கம்ப்யூட்டர் சைபர் இப்படிதான்ப்பா இருக்கும். அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன் இருப்பா, சைபர் அட்டாப்பா, அடிச்சு விட்டு வாப்பா, முடிஞ்சு, ரைட்டா? அதனால அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது தான், அது படிச்சிருக்கணும். ஊ ஸ்டாச்சு வாஸ் இன்சைட் த மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமானது. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு வைக்கப்பட்ட சிலையின் பெயர் என்ன கேட்குறாங்க. இது 4 குரூப்ல டூப் எது நீங்க வந்து வித்தியாசமா இருக்குன்னு மட்டும் பாருங்க. வித்தியாசமா எது பாருங்க அதை மட்டும் பாருங்க. கங்கை கொண்ட சோழபுரம் கேள்விப்பட்டது, திருவள்ளுவர் ஸ்டாச்சு கேள்விப்பட்டிருப்போம், செகண்ட் ராஜேந்திர சோழன் ஸ்டாச்சு 2 கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கேள்விப்பட்ட பெயர்கள் விடுங்க, ஃபேமஸ். அதாவது அது சம நீதிகண்ட சோழன் சிலை, அது என்ன புதுசா ஏன் சேர்க்கணும்? இப்ப இது 3 நல்லா ஃபேமஸ் ஆகிறப்ப நான் ஃபேமஸ், அதாவது நான் ஃபேமஸ்னா அதுவும் ஃபேமஸ் தான், இருந்தாலும் நம்ம கேள்விப்படாத ஒரு வித்தியாசமான பேரை ஏன் வைக்கணும்? அப்ப அதான் ஆன்சர். இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல. அது ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம், செயற்கை சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ஒன்றும் இல்லை, செயற்கை சூழ்நிலை மண்டலம் இதை மட்டும் பாருங்க. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா இந்த 4 ஏதோ ஆர்டிஃபிஷியல் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கு. மீன்கள் வந்து இயற்கை, நெல் வயல் இயற்கை, ஆறு இயற்கை, கட்டுப்படுத்தப்பட்ட சூழல். ஆர்டிஃபிஷியல்னாலே கண்ட்ரோல்டு தானே, ஒரு என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றோம்னாலே அது ஆர்டிஃபிஷியல் நம்ம உருவாக்குறது தானே அர்த்தம், ரைட்டா? ஸோ அப்போ 1Dன்னு கன்ஃபார்ம் பண்ணாலே 1Dன்னு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் ஏ அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் த ராங் பேர், ஆக்சுவலாக இது ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லையும் பயன்படுத்தலாம். அதனால ஈஸி ரொம்ப. இதில் வந்து அழியும் தருவாயில் உள்ள விலங்கு வந்து டைனாசர்னு சொல்றாங்க. எது தவறு கேட்குறாங்க. எல்லாம் வந்து சின்ன குழந்தைய பார்த்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிடும். என்னன்னா அழியும் தருவாயில் உள்ள விலங்கு வந்து டைனாசரா. அழியும் தருவாயில் உள்ள விலங்கு டைனாசர்னா என்ன சொல்ல வராங்க இவங்க? ஆக்சுவலாக இந்த ஐயூசிஎன் ஒரு நிறுவனம் இருக்கு, அவங்க ரெட் டேட்டா புக்னு வெளியிடுறாங்க. எதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு, எதெல்லாம் அழிஞ்சிச்சு, எதெல்லாம் அழியக்கூடியதுல இருக்கு, எதெல்லாம் வந்து விரைவில் அழியக்கூடியதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதுவாங்க. ஐயூசிஎன் சொல்லக்கூடிய நிறுவனம் அதை தான் கேட்டிருக்காங்க. இல்லை அழிந்து வர, அதாவது அழியும் தருவாயில் உள்ள விலங்கு டைனாசர்னா என்ன சொல்ல வராங்க? அப்பனா டைனாசர் இன்னைக்கும் உலகத்தில் சுத்திட்டு இருக்குன்னு சொல்ல வராங்க. எங்கிட்ட ஆப்பிரிக்கா சைடோ, எங்கிட்ட இந்தியாவில் வட இந்தியா சைடோ டைனாசர் சுத்திட்டு இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்படியே பார்த்தாலே தெரியுது, அப்பட்டமா தெரியுது தப்புன்னு சொல்லிட்டு. அதனால இது ஆப்ஷன் டின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தேவையில்ல, டக்குன்னு அடிச்சு வந்துடலாம். இப்போ இதை பாருங்களேன், இது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தூக்கிட்டா போதும். ஜிர்னா குஜராத் ரொம்ப ஃபேமஸ், பெரியார் கேரளா ரொம்ப ஃபேமஸ், கார்பட்டு உத்தரகாண்ட் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஃபேமஸே இல்லாதது என்ன அப்படின்னா கண்ணா நேஷனல் பார்க் ராஜஸ்தான், அடிச்சு விட்டு வந்துடலாம். ஏன்னா கண்ணா நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ், நான் இதை சொல்லியிருப்பேன். கண்ணா, பஞ்ச்மரி இதெல்லாம் மத்திய பிரதேஷ் நானே கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், ரைட்டா? ஸோ அதை வச்சு அடிச்சிடலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த எக்ஸாமோட விஷயம் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரை விட இந்த கொஸ்டின் பேப்பர் அதை கம்பேர் பண்ணும்போது டஃப். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் கேள்விகள் 7 கேட்டாங்க. செகண்ட் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி கேள்விகளே 1 கூட பார்க்க முடியல. 3வது 4வது சைக்காலஜியில் தமிழ் கேள்வி 10 கேள்வி, எங்கேயுமே தமிழ் ஒரு கேள்வி கூட இடம்பெறவே இல்லை, தமிழ் அப்படியே தூக்கிட்டாங்க, ரைட்டா? 4. 5வது ஒட்டுமொத்த கொஸ்டின் பேப்பரும் மீடியம் லெவல், அதில் சயின்ஸ் குறிப்பாக மீடியம் டு டிஃபிகல்ட் லெவல் அப்படின்னு வைக்கலாம். நான் ஏன் அப்படி வைக்கிறேன் அப்படின்னா சயின்ஸ் ஏராளம் படிச்சுட்டு போனோம். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க, ரொம்ப நுட்பமாக சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, ரைட்டா? நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு ஆன்சர் கீஸை மட்டும் செக் பண்ணிடுங்க. ஆன்சர் கீஸ் செக் பண்ணிடுங்க. என்ன தனிப்பட்ட முறையில் பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் ஈஸி, ரீசிங்கில் சிலாஜிசம் மட்டும் யோசிக்கிற மாதிரி இருந்து மீதி எல்லாமே ஈஸி. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% ஈஸி தான், ஓகேவா? ஜென்ரல் கேள்விகளும் ஈஸி தான் சைக்காலஜி. இந்த சைடு அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். சைக்காலஜியில் டைம் இழுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த சைடு ஜிஎஸ்ல ஏன் தனிப்பட்ட கருத்து என்னன்னா பாலிட்டி, ஜியாகிரபி, தமிழ்நாடு ரிலேட்டடு இது 3 ஓகே, கோப்பப் பண்ணிக்கலாம், ஓகேவா? எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில கேள்விகள் வித்தியாசமாக இருந்துச்சு, அதுவும் கோப்பப் பண்ண. ஆனால் மெயினாக இந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராட்டஜிக்கு சம்மந்தப்பட்ட கேள்விலாம் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன இது மேத்ஸ் இவர் இருக்குப்பாரா, இந்த விளையாட்டு விளையாண்டுருப்பாரா யோசிக்கணும். 2வது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 கேள்வி 31 கேள்விகள் 20லேருந்து 25 கேள்விகள் ஓரளவு கோப்பப் பண்ண முடியும். மீதி ஒரு 6லேருந்து 7 கேள்விகள் இல்லைனா 10 கேள்விகள் கூட சயின்ஸில் ஒரு 8லேருந்து 10 கேள்விகளே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு, ரைட்டா? ஸோ அதை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, கட் ஆஃப் என்னதான் சார் இருக்கும்? ஓகே சொல்லிட்டீங்க, ஆன்சர் கீஸை நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த எதெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அதாவது எதுலாம் தப்பாக இருக்குது, எதுக்கெல்லாம் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் தூக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஓரளவு ஈஸி மீடியம் டிஃபிகல்ட்டுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. ஓகே சார், மைண்ட் செட் ஆயிடுச்சு சார் இந்த வீடியோவில். என்ன இருந்தாலும் எனக்கு கட் ஆஃப் ரீச் பண்ண முடியுமா தெரியலையே சார், ஃபஸ்ட்டு கட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னா நான் ரேஞ்சு மட்டும் சொல்கிறேன். ஏன்னா
அவங்களோட ஒரிஜினல் ஆன்சர் கீஸ் வரணும். நம்மளாம் 100% அக்யூரேசில ஆன்சர் கீஸ் கொடுத்துருக்கோம்னு வச்சுங்களேன், அது வேற விஷயம். அதனால அவங்களோட ஒரிஜினல் ஆன்சர் கீஸ்ல என்ன சொல்றாங்கன்னு வரணும். ஒருவேளை இதுக்கு மேகாலயான்னு கரெக்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா, எதுல ரயில்வே நெட்வொர்க்கே இல்லை மேகாலயா பார்த்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு. அதனால அவங்களோட வரணும். அப்புறம் கிரேஸ் மார்க்கு, அப்புறம் செக்ஷனல் வைஸ் நாம அதுக்கப்புறம் கேட்கணும், நிறைய பேர்த்து கேட்கணும். ரைட்டா, நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு எல்லாத்தையும் வாங்கணும் ஃபர்ஸ்ட் எவ்வளோ கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல நம்ம வந்து ஒரிஜினல் ஆன்சர் கீஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி, ஒரு பேஸ் லைன் மாதிரி, அந்த ஒரு என்ன சொல்ற அந்த பார்டர் சொல்லுவாங்களா, அந்த பார்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 110 கேள்விகள். ரைட்டா, 110 கேள்விகள்ங்க. இந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 110 கேள்விகள், ஒரு 105, 106, 107 கேள்விகள் மேலே இருந்தாலும் ஓகே தான். எஸ்பெஷலி 110 கேள்விகள் மேலே ரைட்டா போட்டிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் அந்த சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட்டா, இது இப்போதைக்கு சொல்கிறேன். இருந்தாலும் செக்ஷனல் வைஸு ஒவ்வொரு இது வைஸு நம்ம பார்ப்போம். ரைட்டா, இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம பார்க்குற போகிறப்ப போஸ்டிங் அந்த வேக்கன்சி இதெல்லாம் வச்சு பார்க்க போகிறப்ப நம்ம சொல்கிறோம் இதை. அதனால ஒரிஜினல் ஆன்சர் கீஸ் வந்து வரட்டும், அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம செக்ஷனல் வைஸில் பார்ப்போம். ரைட்டா, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எஸ்ஏ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜியாகிரபின்னு சொல்லி போட்டிருந்தோம், இந்த சைடு ரீசனிங், ஆப்டின்னு சொல்லி போட்டிருந்தோம். இதில் எது உங்களுக்கு சைக்காலஜியை பொறுத்தவரைக்கும் டைம் இழுத்துச்சு, ப்ளஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட், அதாவது ஆப்டிடியூட்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட் கேள்விகள் பார்த்த மாதிரி தெரியல, ரீசனிங்கில் யோசிக்கிற மாதிரி கேள்விகள் இருந்துச்சு. ரைட்டா, டைராமேட்டிக் கொஸ்டின்ஸு இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் கொஞ்சம் யோசிச்சு ஒன்றும் போடுற மாதிரி, ஏன்னா ரீசனிங்னாலே டைம் கன்சியூம்ஷன் தானே, அதனால் அப்படி இருந்துச்சு. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓவர்வியூ, உங்கள் ஓவர்வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ அடுத்தது பிசி எக்ஸாம் அடுத்த வருஷம் வரும். ரைட்டா, ஸோ எஸ்ஏ எக்ஸாம் என்னன்னு தெரியல, பிசி எக்ஸாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் அடுத்த வருஷம் இருக்குது. புத்தாண்டு ஆரம்பிக்க போது, 2026 பறக்க போகுது. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு பார்வையில் போவோம். உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போடுங்க. ரைட்டா, செக்ஷனல் வைஸ் கட் ஆஃப், ஒரிஜினல் ஆன்சர் கீஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம். ரைட்டா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.